Hello friends, welcome back to our channel. இப்போ நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th Maths Chapter 1 Exercise 1.1ல 6 sum தான் பார்க்க போகிறோம். Let A is equal to X belongs to W such that X is less than 2. B is equal to X belongs to N such that 1 is less than X is less than or equal to 4. And C is equal to 3,5. வெரிஃபை தேட். இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏவோட வேல்யூ வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க. நம்ம வந்து நம்பரை தான் எடுத்து எழுதணும். ஏவோட வேல்யூ எப்படி இருக்குமானா எக்ஸ் வந்து எப்படின்னா பிலாங்ஸ் டு டபிள்யூ. அப்போ ஏவோட வேல்யூ வந்து ஹோல் நம்பர், டபிள்யூனா ஹோல் நம்பர் வந்து எப்படி இருக்கணும், லெஸ் தென் 2ஆக இருக்கும். ஹோல் நம்பர் அப்படின்னாலே 0லேருந்து ஆரம்பிக்கும். 0லேருந்து 2க்குள்ளே அப்படின்னா 0வும் 1 தான் வரும். அதுக்கப்புறம் பி வந்து எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா நேச்சுரல் நம்பர் அப்படின்னா லெஸ் தென் 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4 அப்படின்னா 1 விட அதிகம், 4ம் சேர்த்து அவ்வளோதான். அப்போது 1ஓட அதிகம் அப்படின்னா 2, அதுக்கப்புறம் 3, 4ஓட நிப்பாட்டிக்கணும். அப்போது 4. சியோட செட் வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. நம்ம வெரிஃபை பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க. நம்ம வெரிஃபை எப்படி பண்ணணும் அப்படின்னா இதுவும் ஈக்குவலா அப்படின்னு வெரிஃபை பண்ணணுமா. A cross B union C is equal to A cross B union A cross C. இப்போ இதில் LHS A cross B union C அதை எடுத்து எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் இதோட LHS எடுத்து எழுதிக்கோங்க A cross B union C. இப்போ ஃபஸ்ட்டு வந்து B union C வந்து ப்ராக்கெட்டில் இருக்கலாம், அதனால் அந்த ஃபஸ்ட்டு வந்து ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது கண்டுபிடிக்கணும். B union C is equal to Bயோட வேல்யூ என்னது 2, 3, 4. சியோடது 3,5. இந்த ரெண்டு யூனியன் அப்படின்னா இந்த ரெண்டில் இருக்கக்கூடிய வேல்யூ எடுத்து ஒரு தடவை எழுதணும். இப்போது 2, 3, 4 இதில் வந்து 3 ரெண்டாவது இருக்கப்போ அதை எழுதக்கூடாது. அதுக்கப்புறம் 5, அப்போது அதை எடுத்து எழுதிக்கோங்க 2, 3, 4, 5. இதுதான் பி யூனியன் சி அப்படின்னா இதுதான் ஏ கிராஸ் பி யூனியன் சி. இதான் நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம பி யூனியன் சி மட்டும் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் ஏவோட இது வந்து என்னது எலமெண்ட் செட்டு வந்து என்னென்னா 0,1 கிராஸ் பி யூனியன் சி என்னது 2, 3, 4, 5. அப்போது இந்த இடத்துல நம்ம கிராஸ் பண்ணோம்னா ஏ கிராஸ் பி யூனியன் சி அப்படிங்கும்போது 0,2, 0,3, 0,4, 0,5, 1,2, 1,3, 1,4, 1,5. இது வந்து ஈக்குவேஷன் 1 அப்படின்னு எடுத்து எழுதிக்கோங்க. ரெண்டாவது ஈக்குவேஷன் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. இது ஃபுல்லாக கண்டுபிடிச்சி இதை வந்து ரெண்டாவது ஈக்குவேஷன் கொண்டு வரணும். ஏ கிராஸ் பி வந்து எப்படி கண்டுபிடிக்கணும், ஃபஸ்ட்டு வந்து ஆர்ஹெச்எஸ் எடுத்து எழுதிக்கோங்க. எழுதிட்டு ஏ கிராஸ் பி எழுதிக்கோங்க. ஏவோட செட் வந்து என்ன 0,1 கிராஸ் பியோட செட் என்ன 2, 3, 4. இந்த ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ணி எழுதிக்கணும். அப்போது 0,2, 0,3, 0,4, 1,2, 1,3, 1,4. இதுதான் ஏ கிராஸ் பி. இதுதான் ஏ கிராஸ் பி. அதுக்கு அடுத்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். ஏ கிராஸ் சி வந்து இந்த இருக்குது 0,1. ஏவோட செட்டு வந்து 0,1 கிராஸ் சியோட செட்டு என்னென்னா 3,5. இப்போ இந்த ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ணி எழுதணும். அப்போது 0,3, 0,5, 1,3, 1,5. இது வந்து ஏ கிராஸ் சி. இப்போது ரெண்டுத்தையும் யூனியன் எழுதணும் அப்படின்ட்டு இருக்காங்க. யூனியன் அப்படின்னா ரெண்டு இதில் எழுதணும். ஏ கிராஸ் பியில் உள்ளதையும் ஏ கிராஸ் சியில் உள்ளதையும் ஒரு தடவை எழுதணும். அதுதான் யூனியன். அப்போது ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி அப்படின்னா ரெண்டு இதுலேயும் ஒரு தடவை எழுதுனா 0,2, 0,3, 0,4, 0,5, 1,2, 1,3, 1,4, 1,5. ரெண்டு இதில் உள்ள எலமெண்ட்டையும் ஒரு தடவை எழுதிருந்தோம் அப்படின்னா நமக்கு இது வருது. அது வந்து ஈக்குவேஷன் 2 அப்படின்னு வச்சுக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனும் ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு நம்ம போய் பார்க்கணும். பார்த்தோம்னா இதோட எலமெண்ட் பார்த்துக்கோங்க. இதோட நம்பர் வந்து பார்த்துக்கோங்க 0,2, 0,3, 0,4, 0,5, 1,2, 1,3, 1,4, 1,5. இதே இது அதுலேயும் இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். வாங்க செக் பண்ணி பார்ப்போம். இந்த இருக்குது 0,2, 0,3, 0,4, 0,5, 1,2, 1,3, 1,4, 1,5. இதில் உள்ள ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனும் நமக்கு ஈக்குவலாக தான் இருக்குது.
அப்போ நம்ம எப்போவும் எழுதுற மாதிரி எழுதுறோம். ஃப்ரம் 1 and 2, from equation 1 and equation 2, A cross B union C is equal to A cross B union A cross C, hence verified அப்படின்னு எழுதணும். இது வந்து எதுக்கு எழுதணும் அப்படின்னா அவங்க எதை வந்து வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியணும். அதுக்காக நம்ம இதை எடுத்து எழுதணும். இது வந்து கட்டாயம் எழுதணும். எழுதுனாலும் நமக்கு மார்க் குறைப்பாங்க.